அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் 2708 உதவி பேராசிரியர்கள் நியமனத்திற்கு தடை விதிக்க கோரிய வழக்கு வாபஸ் பெறப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் உள்ளார். கிருஷ்ணமூர்த்தி, வணக்கம். உதவி பேராசிரியர்கள் நியமனம் தொடர்பாக கோரிய வழக்கு தடை கோரிய வழக்கு தற்போது வாபஸ் பெறப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழ்நாட்டில் உள்ள கலை அறிவியல் கல்லூரிகளில் 2708 உதவி பேராசிரியர் பணிக்கான நேரடி தேர்வு குறித்து கடந்த 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. இந்த தேர்வில் சுமார் 42,000 பேர் பங்கேற்றனர். இந்த தேர்வில் விடைத்தாள்களை மதிப்பீடு செய்ததில் மிகப்பெரிய குழப்பம் உள்ளதால் உதவி பேராசிரியர் பணி நியமனத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என அண்ணாமலையின் வீர லீடர் இயக்கத்தைச் சேர்ந்தவரான கருநாகராஜன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். அவர் தாக்கல் செய்யக்கூடிய மனுவில் சுதந்திரமான நிபுணர்கள் குழுவை அமைத்து தேர்வில் விடைத்தாள் மதிப்பீடு செய்து குறித்து ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட வேண்டும் என்று அந்த மனுவில் கூறியிருக்கிறார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி எஸ். தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி ஜி. அருள்முருகன் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் எப்படி இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார், பணி தொடர்பான விவகாரத்தில் பொதுநல வழக்கு எப்படி விசாரணைக்கு உகந்தது என்று நீதிபதிகள் தரப்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு மனுதாரர் தரப்பில் கல்வி கொள்கை தொடர்பான வழக்கு என்பதால் இந்த வழக்கு விசாரணைக்கு உகந்ததுதான் என்று விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இதை ஏற்க மறுத்த தலைமை நீதிபதி அமர்வு ஏற்கனவே தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுவிட்டன, தேர்வு நடைமுறையை எதிர்த்து வழக்கு தாக்கல் செய்யாத நிலையில் எந்த உத்தரவையும் இதில் பிறப்பிக்க முடியாது என்று தெரிவித்திருக்கிறார்கள். இதையடுத்து இந்த மனுவை திரும்ப பெறுவதாக புதிதாக மனு தாக்கல் செய்ய அனுமதி வழங்க வேண்டும் என மனுதாரர் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. மனுதாரின் இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட தலைமை நீதிபதி மனுவை திரும்ப பெற அனுமதித்ததோடு இந்த மனுவை தள்ளுபடி செய்தும் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அஸ்வினி, அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் 2708 உதவி பேராசிரியர்கள் நியமனத்திற்கு தடை விதிக்க கோரிய வழக்கு வாபஸ் பெறப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் உள்ளார். கிருஷ்ணமூர்த்தி, வணக்கம். உதவி பேராசிரியர்கள் நியமனம் தொடர்பாக கோரிய வழக்கு தடை கோரிய வழக்கு தற்போது வாபஸ் பெறப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழ்நாட்டில் உள்ள கலை அறிவியல் கல்லூரிகளில் 2708 உதவி பேராசிரியர் பணிக்கான நேரடி தேர்வு குறித்து கடந்த 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. இந்த தேர்வில் சுமார் 42,000 பேர் பங்கேற்றனர். இந்த தேர்வில் விடைத்தாள்களை மதிப்பீடு செய்ததில் மிகப்பெரிய குழப்பம் உள்ளதால் உதவி பேராசிரியர் பணி நியமனத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என அண்ணாமலையின் வீர லீடர் இயக்கத்தைச் சேர்ந்தவரான கருநாகராஜன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். அவர் தாக்கல் செய்யக்கூடிய மனுவில் சுதந்திரமான நிபுணர்கள் குழுவை அமைத்து தேர்வில் விடைத்தாள் மதிப்பீடு செய்து குறித்து ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட வேண்டும் என்று அந்த மனுவில் கூறியிருக்கிறார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி எஸ். தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி ஜி. அருள்முருகன் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் எப்படி இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார், பணி தொடர்பான விவகாரத்தில் பொதுநல வழக்கு எப்படி விசாரணைக்கு உகந்தது என்று நீதிபதிகள் தரப்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு மனுதாரர் தரப்பில் கல்வி கொள்கை தொடர்பான வழக்கு என்பதால் இந்த வழக்கு விசாரணைக்கு உகந்ததுதான் என்று விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இதை ஏற்க மறுத்த தலைமை நீதிபதி அமர்வு ஏற்கனவே தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுவிட்டன, தேர்வு நடைமுறையை எதிர்த்து வழக்கு தாக்கல் செய்யாத நிலையில் எந்த உத்தரவையும் இதில் பிறப்பிக்க முடியாது என்று தெரிவித்திருக்கிறார்கள். இதையடுத்து இந்த மனுவை திரும்ப பெறுவதாக புதிதாக மனு தாக்கல் செய்ய அனுமதி வழங்க வேண்டும் என மனுதாரர் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. மனுதாரின் இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட தலைமை நீதிபதி மனுவை திரும்ப பெற அனுமதித்ததோடு இந்த மனுவை தள்ளுபடி செய்தும் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.